வீரமணி வந்து அதிமுகவில் பாமகவில் குண்டர்னது பாஜகவோட சாதனை அப்படின்னு சொல்லி அண்ணா, இன்னைக்கு வீரமணி அண்ணனுடைய நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க. அண்ணன் எங்க இருக்கிறாங்கன்னு. எலெக்ஷன் பக்கத்துல வரும்பொழுது வீரமணி அண்ணன் சேர்த்துக்கவே மாட்டாங்க, ஏன்னா கான்ட்ரோவர்சியலா பேசுவாரு. அதனால வீரமணி அண்ணன் அவர்கள் ஒரு கண்ணாடி கூண்டில் உட்கார்ந்துகிட்டு அவர் கல்லெறிஞ்சிட்டு இருக்காரு அவர் மேல. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியால எந்த பிராந்திய கட்சிகளும் துண்டாட வேண்டும் என்கின்ற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல. உதாரணத்துக்கு நான் பீகார் உங்களுக்கு சொல்றேன். நிதிஷ்குமார் அவர்களை விட அதிகமாக நாம சீட்டுகளை பெற்ற பிறகு கூட நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி உட்கார வச்சிருக்கோம். அதே போல மகாராஷ்டிராக்கு நான் வர்றேன். மகாராஷ்டிரால தனி மெஜாரிட்டி வந்த பிறகும் கூட கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க துணை முதலமைச்சர்களாக இருக்கிறாங்க. இதெல்லாமே பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு அவங்க தனி மெஜாரிட்டி இங்க பாருங்கன்னா, இவங்க எல்லாம் கூட்டணியில அங்கமே கொடுக்கல. திமுகவை பொறுத்தவரை அவங்க மைனாரிட்டியாக இருக்கும் பொழுது கூட கூட்டணியில காங்கிரஸுக்கு இடம் இல்லை. அதனால இதை பத்தி எல்லாம் பேசுவதற்கு திமுக அருகதை இல்லை. நம்ம தனி மெஜாரிட்டியில மகாராஷ்டிரால வந்தும் துணை முதலமைச்சர்கள் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா, அதே போல பீகார்ல அதிகப்படியான சீட்டுகள் வந்தும் முதலமைச்சராக நாம இல்ல. அதனால திமுக தயவு செய்து கூட்டணி பாடத்தை நமக்கு எடுக்க வேண்டாம். அது அன்பு அண்ணன் வீரமணி அவர்களுக்கு சொல்லிக்கிறேன். அவருடைய அரசியல் வேறு, எங்க அரசியல் வேறு. வயதுக்கு மரியாதை கொடுக்கணும். அதனால பிதற்றி கொண்டிருக்கின்றார் என்றுதான் சொல்லணும். ரகுபதி அவர்களை யாரோ புரிஞ்சுக்கணுங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு எப்பொழுதுமே தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயா ராமகோபாலன் அவர்கள் காலத்திலிருந்து மிக மிக ஆக்ரோஷமாக இந்து மக்களுக்கு பேசக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் சிறுபான்மைய மக்களை எங்கேயுமே போய் அவங்க எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தல, இந்து மக்களுக்காக நிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அமைப்பு எல்லோரோடு இணைந்து ஜூன் 22 மதுரையில முருகர் மாநாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. பவன் கல்யாண் அவர்கள் தலைமை விருந்தினராக அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. அமைதியான வழியில மக்களை வர சொல்றாங்க. மிக முக்கியமாக உயர்நீதிமன்றத்துல அனுமதி வாங்கி இது நடக்குது. காவல்துறை அனுமதி மறுத்த பிறகு உயர்நீதிமன்றத்துல அனுமதி வாங்கி இதை பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு இதனால் பிரச்சனை வருதுங்கன்னா, முருகர் பெயரை எடுத்தவுடன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பதட்டப்பட வேண்டும்? எதற்காக ரகுபதி அவர்கள் சட்டம் கையில வச்சிருக்கார்? நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு ரகுபதி அவர்கள் இது போன்று பேசினால் நீதிமன்றத்தை அவமதிக்கிறார் தானே அர்த்தம். கையில சட்டத்துறையை வைத்துக் கொண்டு நீதிமன்ற அனுமதி வழங்கிய பிறகு, ஏன்னா காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை என்ன சொன்னாங்க? முருகர் மாநாடு நடந்தால் சட்டம் ஒழுங்கு ஏற்படும். நீதிமன்றம் அதற்கு ஒத்துக்கல, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதன் பிறகும் சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன். சட்டத்துறை அமைச்சரே இந்த மாதிரி பேசினாங்கன்னா சட்டம் தமிழ்நாட்டில் நிலையா இருக்கும் எப்படி நம்ம நம்புறதுங்கன்னா? மத்திய அரசு வந்து எல்லா ஸ்கீமும் அறிவிச்சிருவாங்க, அது மாநில அரசுடைய எதிர்பார்ப்புகளும் இருக்குது, ஆனா நாங்க மட்டும் தான் கொடுக்குறோம்னு சொல்லி ஆனா முதலமைச்சரை பொறுத்தவரை நான் அரசியல் பேச விரும்பலீங்கன்னா இந்த கேள்விகள் நான் பதில் சொல்றேங்கன்னா, முதலமைச்சரை பொறுத்தவரை சமீபத்தில் இந்து பத்திரிகையில ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க. எந்த நிதியுமே மத்திய அரசு கிடையாது, மாநில அரசு நாங்க தான் அதிகமா கொடுக்கிறோம். ஒரு வீடு கட்டுற திட்டமா 81% நாங்க கொடுக்கிறோம், மத்திய அரசு கம்மியா தான் கொடுக்குது, இந்த திட்டமா நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆர்கியூமெண்ட்ல போறாருன்னா, ஆமாம் நிறைய திட்டங்கள் 60-40 ரேஷியோ, அதாவது மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் சேரும் பொழுது மாநில அரசு 60%, மத்திய அரசு 40% இருக்கு. பெரும்பாலான திட்டங்கள், நிறைய திட்டங்கள் 50-50% இருக்கு. மத்திய அரசு 50, மாநில அரசு. நிறைய திட்டங்கள் மத்திய அரசு மட்டுமே 100% இருக்கு. இப்ப ஒரு பக்கம் இவர் எல்லாரும் இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் ஏன் மத்திய அரசனுடைய 100% மத்திய அரசு ஃபண்ட் பண்ற திட்டத்தை ஏன் சொல்ல மாட்டார்? நேஷனல் ஹைவே மத்திய அரசு 100% ஃபண்ட் பண்றாங்க, போர்ட் மத்திய அரசு 100% கொடுக்கறாங்க. ஏன் அதை பேசாம ஒரு 4-5 திட்டத்தை மட்டும் எடுத்து இது மத்திய அரசு கொஞ்சம் கொடுக்கறாங்க, நாங்க நிறைய கொடுக்கறோம், ஏன் அரசியல் பண்ண முதலமைச்சர் விரும்புகின்றார்கள் அப்படின்னு தான் நாங்க திரும்ப கேட்டோம். அதனால முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிறவங்க மத்திய அரசுடைய திட்டத்தை முழுமையா அனுமதிக்கணும். அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டுமோ தவிர நிதி பங்கீட்டை வச்சு அரசியல் செய்யக்கூடாது என்பது தொடர்ச்சியாக நாங்கள் பேசக்கூடிய ஒரு வாதம். நடிகர் விஜய் பி டீம் பாஜக சொல்லி முதல்வர் திருமாவளவன் எல்லாருமே இன்னைக்கு கெட்டியா பேசக்கூடிய நிலைப்பாடு இருக்கு. இந்த பாஜக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பி டீம் ஏ டீம்ல இருந்து வெளியே வர வேண்டிய நேரம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்துருச்சு. இன்னைக்கு மக்கள் எந்த புதிய கட்சியா, நீங்க என்ன கொள்கை வச்சிருக்கீங்க, எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அப்படின்னு. அது நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும், நீங்க எது பார்த்தாலும் கூட மக்கள் இன்னைக்கு எதிர்பார்ப்பது புதுசா என்ன பண்ண போறீங்க, எங்களுக்கு என்ன சொல்லுங்க. அதை நோக்கித்தான் போக வேண்டுமோ தவிர திருமாவளவன் அவர்கள் சொல்வது போற பி டீம் ஏ டீம் மக்களை குழப்புகின்ற வேலையில ஏன் இருக்கணும்?
இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் 4 வருஷம் ஆச்சு, ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாரா? நாங்க 11 ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கிறோம். நேற்று வானதி சீனிவாசன் அவர்கள் ஈரோட்ல ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல 1 வாரத்துக்கு முன்பு நான் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தோம். மத்திய அரசு சார்பா பாருங்க, இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். அதே நேரத்தில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்து சொன்னோம். இன்னைக்கு 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் 4 ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கட்டும். எத்தனை முடிச்சிருக்கேன், வாக்குறுதி 1, வாக்குறுதி 5, வாக்குறுதி 9 சொல்லட்டும். அதை விட்டு பி டீம் ஏ டீம் எலெக்ஷன் நேரத்துல பேசினாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? ஓ, அப்ப நீங்க வேலையே செய்யல, மக்களை குழப்புவதற்காக இன்னும் நீங்க பி டீம் ஏ டீம் பேசுறீங்கன்னா மக்கள் நினைப்பாங்க. ஆனா ஏன்னா ரொம்ப அரசியல் கேள்விக்குள்ள போலினா நிறைய அரசியல் சாராத தலைவர்கள் நம்மளோட இருக்கிறாங்க. நான் ஒரு அரசியல் கேள்வி எடுத்து ஏதாச்சும் ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது இவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால இன்னொரு பிரஸ் மீட்ல நம்ம நிறைய கேள்விகள் பேசுவாங்க.